திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் காவல் எல்லை 5 ரோடு குமாரபாளையம் அருகே நேற்று துயரம் ஒன்று நடந்தது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சியில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வரும் தங்கவேல் மற்றும் அவரது மனைவி செல்வி இருவரும் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த அடையாளம் தெரியாத கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த விபத்தில் தங்கவேல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் பயணம் செய்த அவரது மனைவி செல்வியின் 2 கால்களிலும் கார் சக்கரங்கள் ஏறியதால் நொறுங்கி போயின. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மூலனூர் போலீசார் பலியான தங்கவேலின் உடலை கைப்பற்றி தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். படுகாயமடைந்த மனைவி செல்விக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் தமிழ் புலிகள் கட்சியின் மேற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் ஒண்டி வீரர் தலைமையில் திரண்டு வந்த தங்கவேலுவின் உறவினர்கள் விபத்துக்கு காரணமான அடையாளம் தெரியாத காரை ஓட்டி வந்த நபரை உடனே கைது செய்ய வேண்டும், அதுவரை விபத்தில் பலியான தங்கவேலுவின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி தாராபுரம் கரூர் சாலை அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 30 நிமிடங்கள் வழியே என போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு தாராபுரம் டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் விரைந்து வந்த மூலனூர் காவல் ஆய்வாளர் விவேகானந்தன் உள்ளிட்ட போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட இறந்தவரின் உறவினர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். விபத்து நடந்த இடத்தில் சிசிடிவி கேமரா இருந்ததால் அதன் பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளியை விரைவில் கண்டுபிடித்து விடுவோம், எனவே சாலை மறியலை கைவிடுங்கள் என கோரிக்கை விடுத்ததன் பேரில் போலீசாரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து விபத்துக்கு காரணமான நபரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி சாலை மறியலை தற்காலிகமாக கைவிட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன் திரண்டு நின்று கொண்டுள்ளனர். சம்பவத்தால் தாராபுரம் அரசு மருத்துவமனை முன்பு பரபரப்பு ஏற்பட்டது.